சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவாங்களாம். சீமான பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா வலிக்குதுல, அப்ப என்னை பாலியல் தொழிலாளி அப்படின்னு 14 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு வலிக்காதா? சீமான் கூட பல தொடப்பக்கட்ட நாய்ங்க இருக்குதுங்க. அந்த நாய்ங்களுக்குலாம் என்ன வேலைன்னா போய் சேனலா உக்காந்துங்கன்னு சீமானுக்கு வக்காலத்து வாங்கின்னு அவங்க கர்நாடகால இத்தனை திருமணம் பண்ணிருக்கிறாங்க, அத்தனை திருமணம் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு என்னை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே உட்காந்து நிற்கிறாங்க. இந்த தொடப்பக்கட்ட நாய்ங்களுக்கு எல்லாம் கேட்கிற, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சியே கிடையாதாடா? உங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு எல்லாம் எப்படிலாம் இருந்தா இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பீங்களா? தூ வெக்கக்கட்ட நாய்ங்களா. ஒரு பொண்ணு, தமிழ் பொண்ணு தன்னோட வாழ்க்கையை இழந்துட்டு பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. போன வாரம் வரைக்கும் அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லிட்டு கெக்கேன்ட்டு போறா. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாதா? இவ்வளவுதானாடா ஒரு பொம்பளை பிள்ளைய நீங்க எல்லாம் காப்பாத்துறது? சீமான் கூட இருக்கிற அத்தனை நாய்ங்களுக்கும் சொல்றேன்னு, இந்த போர் இன்னும் முடியல. என்னை பத்தி அவதூறா யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களோ அத்தனை பேர் மேலேயும் மான நஷ்ட வழக்கு நான் போடதான் போறேன். ஓகே, அதனால எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க. பேசும்போது நீங்க எல்லாம் தயாரா இருந்துக்கோங்க. பெரிய ஒரு தொகைய நீங்க எல்லாம் எனக்காக கொடுக்கணும். ஏன்னா பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கைனா உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? அவெல்லாம் ஒரு ஆம்பளையாடா? அவெல்லாம் ஒரு ஆம்பளையாடா? சீமானு விசாரணை கூப்பிட்டா தனியா வர்றதுக்கு துப்பில்ல. மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்து பிலிம் காட்டின உட்காந்து நிற்கிறான். அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? போற உச்சத்துல இருக்கும் போது மதுரையில ஒரு மாசம் கூட்டி வச்சுட்டு அவன் என்னடா பண்ணாவன் மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன், அந்த விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தானாமா. 2023 எதுக்குன்னா நீ மார்ச் ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பில்ல. என்னைய பத்தி உட்காந்து அவதூறு பேசிட்டு இருக்கீங்களா? எல்லாருக்கும் சொல்லிடுற. ஓகேயா, நீங்க எல்லாம் பண்ணிருக்கிற பாவத்துக்கு சுப்ரீம் கோர்ட்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணதான் போறீங்க. சீமானுக்கும் சொல்லிக்கிறேன், ஏதோ இந்த போர் முடிஞ்சு போச்சு, நான் சுப்ரீம் கோர்ட் போனா ஓடியே போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு வாழெல்லாம் ஆட்டவே வேண்டான்னு. இப்பதான் போர் தொடங்கி இருக்குது. எப்போ நீ பிரஸ் முன்னாடி என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால சுப்ரீம் கோர்ட்ல நீ எப்படி திணற போற அப்படின்றது நீ பார். ஓகே, சோ மீடியா தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணுங்க. யாராவது என்னைய பத்தி அவதூறா உட்காந்துன்னு பேசுனீங்கன்னா உறுதியா அவங்க மேல டெஃபமேஷன் கேஸ் வரும். ஓகே, சோ மீடியா தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அங்க இருக்கிற சீமானுக்கு நிறைய நாய்ங்க இருக்குது இல்லையா, அந்த நாய்ங்கெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்கட்டும். வணக்கம்.